ஏர்லி மார்னிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சோடனே பெயின் வருதா, அப்போ அது பிளான்டர் ஃபெசைட்டிஸாக இருக்கும். ஸோ ஏர்லி மார்னிங்கில் ஹீல் பெயினால் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு. இந்த கண்டிஷன் எதனாலனா, நம்ம ஹீல் போனையும் டோவையும் ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது பேர் தான் பிளான்டர் ஃபேஷியா. ஸோ அந்த பிளான்டர் ஃபேஷியா இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது தான் பிளான்டர் ஃபெசைட்டிஸ் நம்மளுக்கு வருது. ஸோ இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, நம்ம ஃபுட்டில் இருக்க ஆர்ச்சஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த பிளான்டர் ஃபேஷியா இருக்குது. ஸோ இது எதனாலனா, ஐ ஆர்ச்சஸ் ஆர் ஃப்ளாட் ஃபுட் இருக்குது, இர்ரெகுலரான சர்ஃபேஸில் நம்ம வாக் பண்ணுறோம், அண்ட் தென் இம்ப்ராப்பரான ஃபுட்வேர் யூஸ் பண்ணுறோம், காஃப் மசில்ஸோட டைட்னஸ்னால கூட இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு ஷார்ப்பான பெயின் இருக்கும் ஹீலில், டெண்டர்னஸ் இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும், அண்ட் தென் ஒரு லாங் ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் ஒரு ஆக்டிவிட்டிக்கு அப்புறமா பெயின் இருக்கும். ஸோ இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு ரெஸ்ட் கொடுங்க. அவாய்ட் லாங் ஸ்டாண்டிங், வாக்கிங், ஒரு ஹை இம்பேக்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஐஸ் மசாஜ் கொடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு ஒரு 2 to 3 times a day ஸ்ட்ரெச்சஸ், பிளான்டர் ஃபேஷியா ஸ்ட்ரெச், அதுக்கப்புறம் டோ கர்ல்ஸ் வித் டவல், அண்ட் தென் மார்பிள் பிக்கப் எக்ஸசைஸ், இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஹீல் பெயின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதை பண்ணி. ஸோ டு நோ மோர் அபவுட் ஃபிசியோதெரப்பி ரிலேட்டட் கான்டென்ட், ஃபாலோ த மெண்டூரா.